ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் தட்டைப்பயிர் குழம்பு, சுரக்காய் போட்டு தட்டைப்பயிர் குழம்பு தான் பண்ண போகிறேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரைஸ் வேக வச்சுருக்கேன். உங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, தட்டைப்பயிர் சுரக்காய் போட்ட குழம்பு வந்து சும்மா நார்மலாக பண்ணுறது தான். உங்களுக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெசிபி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி மெயின் ரெசிபியாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரைஸ் வந்து வேக வச்சுட்டேன். அது வந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நான் அதுங்களையும் தட்டைப்பயிர் வந்து வறுத்து வேக விட்டுருக்கேன். தட்டைப்பயிரை வந்து நீங்கள் ஊற வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதே போல் ரொம்ப குலைவாக வேக வைக்க மாட்டோம் இல்லையா, ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சா போதும். அப்புறமா நம்ம குழம்பு வைக்கிறப்போ நல்லா வெந்துடும். அதனால தான் நான் எப்போயுமே ஊற வச்செல்லாம் செஞ்சதில்லை, இந்த மாதிரி வறுத்தே வேக வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு ஸ்ரீமரங்கன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடுகு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெந்தயம் 2 சேர்த்திங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும். வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும். இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் வெந்தயம் போட்டு தாளித்தா தான் டேஸ்ட்டு மனம் எல்லாம் அருமையாக இருக்கும். அதுவும் இந்த வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுவோம் பார்த்திங்களா, அப்போ ஒரு மனம் வரும் பாருங்கள், 2 கலந்து. அதை விட வீடே மனமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து வெங்காயம் நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், நல்லா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் எடுத்து, நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை, நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்புங்களுக்குலாம் சின்ன வெங்காயமே தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் சுரக்காய் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அதிகமாக வேணால் காய் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். சும்மா 1 கப் அளவுக்கு. ரொம்ப பிஞ்சு சுரக்காய், கூடவே 3 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதை வதக்கி விட்டுரும். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த பாத்திரம், வதக்க முடியல. எனக்கு மசாலாலாம் போடுறப்போ அதிகமாகிடும். இது வந்து குட்டியாக இருக்குது. நம்ம மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்போ வந்து பத்தாது, அப்படியே கிரேவி மாதிரி இருக்கும். அதனால என்னென்னா நம்ம பெரிய பாத்திரத்தில் ஒன்றில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு அதில் மாற்றுறேன். அவ்வளோதான். இதில் நல்ல தக்காளி வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா குழையட்டும். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து குழம்புத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வந்துருச்சு. வேக வச்ச தட்டைப்பயிரையும் தண்ணியோடையே சேர்த்துருவோம். சேர்த்து கலரி விடுவோம். கலந்துட்டு தண்ணி, குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி போல் குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும் வெந்து வத்துறப்போ. அடுத்து உப்பு சரி பார்த்து உப்பு போட்டு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்புலாம் ரெடி வெந்துருச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் காலையிலே சமைச்சு வச்சுட்டு உங்களுக்கு வேறு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் இந்த மாதிரி லஞ்சுக்கு வந்து லைட்டாக குழம்பு வச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை அன்றைக்கி முடிஞ்சிடும். சாப்பாடு மட்டும் கூட நீங்கள் மதியமாக கூட வச்சுக்கலாம், இல்லை காலையிலே சேர்த்து வச்சா கூட உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். கேரட் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம். கேரட்டில் முட்டை போட்டு சாதமாக பண்ண போகிறோம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போயுமே நம்ம கேரட் சாதம் செஞ்சு கொடுப்போம், முட்டை சாதமும் செஞ்சு கொடுப்போம். அது கூட கொஞ்சம் கேரட் வந்து 2 கலந்து ஒரு சூப்பர் ரைஸ் தான். உங்களுக்கு இதுக்கு சைடிஷ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம இப்படி கிளறதை நீங்கள் தனியாக நம்ம மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மதியம் சைடிஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா மொத்தமத்தி சாதத்தை போட்டு கிளறிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், குட்டி தக்காளியாக 1 தக்காளி, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா,
1/4 ஸ்பூனும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு உப்பு எடுத்து போடும் பார்த்திங்களா, இந்த மாதிரி உப்பு எடுத்து போடும்ல அந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே மஞ்சள் தூள் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், அந்த கேரட் இதில் சேர்த்துடலாம். கூடவே உப்பு நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் வேக விடுவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அந்த ஈரப்பதத்திலே வேகட்டும். ஏன்னா தக்காளியும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால கேரட்டும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ரொம்பையும் குழைய விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா காய் பாருங்கள், நல்லா வதங்கி வெந்துருச்சு. அதே சமயம் அந்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு முட்டைக்காக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் சைடிஷ்க்கு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. நமக்கு மற்ற எந்த ரைஸ் பண்ணிக்கிட்டோம், எந்த குழம்பு பண்ணாலும் அது கொஞ்சம் சைடிஷாக இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நானும் எடுத்துட்றேன். இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான், இப்போ கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் போடுறதுனா போட்டு கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம தட்டைப்பயிறு குழம்பும் ஒரு பக்கம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கருவாடு போட்டிருந்தா சூப்பராக தான் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, கருவாடு காலி ஆயிடுச்சு, அதனால் கருவாடு போடலை. ஆனாலும் தட்டைப்பயிறு குழம்புனாலே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் புளி ஊற்றலையான்னு கேட்பீங்க. நம்ம தக்காளியில் இருக்க புளிப்பே நமக்கு வந்து சரியாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா புளி ரொம்ப அதிகமாக புளிப்பு சேர்த்தோம்னா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் அளவோட புளி சேர்க்குறதா இருந்தால் அளவோட புளி சேர்த்துக்கோங்க. சாப்பாடும் ரெடி. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது தனியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாதம் போட்டு கிளறினப்போ அந்த உப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸி, வேலை ஈஸி, சாப்பிட்றதுமே பார்த்திங்கன்னா ஒரு சோறு மீதி இல்லாமல் சாப்பிட்டு வராங்க. நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா நார்மலாக எக் ரைஸ் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குறப்போ காயெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். முட்டை சாதம் சாப்பிட்றதும் பிடிக்கும். அதனால் அது கூடவே சேர்த்து நம்ம காய் எதுனா அவங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கும் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உண்மையாகவே இதே போல் நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. உங்கள் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு சாப்பிட்ற வேலை தான் எங்களுக்கு. இப்போ மணியே ஆயிடுச்சு. நான் மதியம் தான் செஞ்சுருக்கேன், காலையில் செய்யலை. சரி, அடுத்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.